ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, எல்லாருக்கும் ரம்ஜான் முபாரக். நோன்பு 5வது நாள் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து நாங்கள் நோன்பு திறக்கிறதுக்காக இஃப்தார் பண்ணுறதுக்காக நாத்தனார் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி வருஷ ஃபாத்தியா இருக்குது, அப்படியே வந்து இஃப்தாரும் இங்கே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் கிளம்பி போயிட்டோம். முடிச்சூரில் தான் இருக்குது எங்கள் நாத்தனார் வீடு. ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன் இங்கே நான். மறுபடியும் இது வந்து செகண்ட் டைமு. நாத்தனார் கூப்பிட்டோன்னே எனக்கு என்ன கையும் ஓடாது காலும் ஓடாது, நாம் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிடுவேன் நான். இதுதான் என்னுடைய பெரிய நாத்தனார். பிரியாணி மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க கையால் சாப்பிட்றதுக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. பார்த்து பார்த்து செய்வாங்க. செம்மையாக எல்லாரையும் கவனிப்பாங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். மொஹபத் கா ஷர்பத், அதுக்கப்புறம் கடற்பாசி, வாட்டர் மெலனு, எல்லாமே சமோசா எல்லாமே வீட்டில் மேக் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயந்தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு மார்னிங்லேருந்து இதெல்லாம் பண்ணதுக்காக பெரிய பெரிய தேங்க் பண்ணணும். இதுக்கான நன்மைலாம் கண்டிப்பாக அல்ல அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அது கூடவே ஹெல்ப் பண்ணாங்க இன்னொரு நாத்தனாரும், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களும். இவங்க 2 பேரை பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன். இப்போலாம் இவங்க கூப்பிட்டோன்னே வந்து எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அவ்வளோ நாங்கள் எல்லாம் மிங்கிள் ஆகிட்டோம் எல்லார் கூடயும். இது என்னுடைய மாமியார். மாமியார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது வந்து என்னுடைய 3வது நாத்தனார். 3 நாத்தனார் இருக்காங்க மொத்தமும் எனக்கு. நாங்கள் தொலைச்ச நாட்கள் எல்லாம் இப்போது வந்து ஒன்று சேர்க்குறோம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க. நோன்பு வந்து ஒரு பையன்தான் நோன்பு வச்சுருக்கான். இந்த இஃப்தார் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. நானும் சின்ன வயசில் இப்படி தான் என்னுடைய பாட்டி வீட்டில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எனக்கு எல்லா நோன்புலேயும் அதுதான் ஞாபகம் வரும். இந்த ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுக்காகவே நோன்பு வைப்பேன் நான். அப்படி இருக்கும். வாட்டர் மெலன் எல்லாருக்கும் ஒரு ஒரு தட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க தனித்தனியாக. கடற்பாசி தேங்காய் பாலில் செஞ்சது உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அப்புறம் என்ன, நோன்பு திறக்கிறதுக்கு டைம் வந்துடுச்சு. எல்லோரும் டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பாப்பாவுக்கு தேங்காய் பால் செஞ்ச அந்த கடற்பாசி, அவளுக்கு ஒயிட் கலர்னால அட்ராக்டிவாக இருந்தது, அதை தான் ஃபஸ்ட்டு கேட்டால். அவளுக்கு அதை எடுத்து கொடுத்துட்டேன். கிட்ஸு தான் ரொம்ப வந்து எதிர்பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஜூஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஜூஸ் தான் வந்து ஒரு நோன்புக்கு மெயினான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லணும். எல்லா ஜூஸுமே இருந்தது. நான் வந்து எனக்கு தாட் கொஞ்சம் சரியில்லை. மொஹபத் கா ஷர்பத் அதை வந்து நான் என் லைஃப்பில் மிஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் நேற்று வந்து நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் கண்ணு முன்னாடியே இருந்தது, நான் குடிக்க முடியல. ஏன்னா அப்படி ஒரு தொண்டை வலி எனக்கு. வேறு வழி இல்லை. சரி நம்ம வந்து எதிர்பார்த்தெல்லாம் வேலைக்காகாது, எப்படியும் வந்து தொண்டை ஒரு நாள் சரியாகும், அப்போ குடிச்சிக்கலான்னு எந்த ஜூஸையுமே குடிக்கலைங்க நான். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்னு தான் சொல்லணும். சரி பசங்களுக்காவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கஞ்சி, நோன்புனாலே நோன்பு கஞ்சி தான் மெயின். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருக்கும் ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டாங்க. அதில் அந்த வடையை டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த 30 நாளும் 30 நோம்பில் கிடைக்கிற அந்த கஞ்சி வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணோம் அப்படி இருக்கும். அதுலேயும் அதில் கைமாலாம் போட்டு அது டேஸ்ட்டே வேறு லெவலுன்னு தான் சொல்லணும். பசங்கள்லாம் கஞ்சி அவ்வளோவா குடிக்கல. அவங்க வந்து இந்த ஜூஸு, இந்த மொஹபத் கா ஷர்பத்து, அப்புறம் வந்து கஸ்டர்டு ஒன் ஆஃப் த ஃபேவரெட்டுன்னு தான் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. சாப்பிட சாப்பிட ஆசையாக இருந்தது. சரி அவங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நம்மளும் சாப்பிட ஆரம்பிக்கணும். இன்னும் வந்து 2 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி நாம் கேட்குற எல்லா துவாவையும் அல்லாஹ் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் எல்லோரும் உட்காந்து துவா படிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் எல்லோரையும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பா வந்து டேங்க் கேட்டால். டேங்க்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம ஜில்லுன்னு இருந்தது டேங்கு. சரி நம்ம குடிக்கல, பாப்பாவாவது குடிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவளுக்கே கொடுத்துட்டேன். மேலேருந்து டெக்கரேஷன்லாம் செம்ம பர்ஃபெக்டாக லைட்டிங்லாம் ஆன் பண்ணிட்டோம். நோன்பு திறக்கிறப்ப சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த டெக்கரேஷன் லைட்டிங்லாம் செம்மையாக இருந்தது பார்க்கும்போது. அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு திறந்து துவா சொல்லி எல்லோரும் ஆரம்பிச்சிட்டோம். நோன்பு திறக்கிற துவா சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிட்டோம். நான் இப்படி வந்து இஃப்தார் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பேரிச்சப்பழம் வச்சு தான் வந்து எல்லோரும் நோன்பு திறப்போம். ஃபஸ்ட்டு நாள் வாயில் பேரிச்சப்பழம் வச்சுட்டு அப்புறமா தான் தண்ணி எதுவாக இருந்தாலும் குடிக்கணும். நம்மளும் பேரிச்சப்பழம் சாப்பிட்டு நோன்பு திறந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, எதை சாப்பிட்றதுனே தெரில. அப்படி ஒரு கன்ஃபியூஸ்டு. எல்லாத்துலேயும் எல்லா ஐட்டத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டோம். ஜூஸ் மட்டும்தான் நான் குடிக்கல. பசங்க மட்டும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜூஸு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
ஆஃப்டர் நோன்பு முடிச்சிட்ட அப்புறம் நாங்கள் வந்து அந்த வருஷ ஃபாத்தியா சொன்னேன்ல, எங்கள் நாத்தனாரோட மாமியாருக்காக வருஷ ஃபாத்தியா வச்சுருந்தாங்க. அதையும் வந்து ஃபாத்தியா ஓதுனவங்க வந்து ஓதி முடிச்சிட்டாங்க ஒரு வழியாக. அவங்களுக்கு வந்து அவங்க என்னென்னலாம் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டுருந்தோமோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸு எல்லாமே அவங்களுக்கும் ஃபாத்தியா ஓத வந்த அவங்களுக்கும் கொடுத்தாச்சு. அவங்களும் ஃபாத்தியாலாம் ஓதி முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நோம்பில் தான் மௌத்தாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த நோன்பு வரும்போதெல்லாம் அவங்க ஞாபகம் வருது. அதனால தான் ஆஃப்டர் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்து முடிச்சிட்ட அப்புறம் வீடு ஃபுல்லாக சாம்பிராணியெல்லாம் போட்டாங்க. சாம்பிராணி போட்டு அதில் ஊதுலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சாம்பிராணி புகை போட்டு பேர பசங்க எல்லாருமே வந்து அதெல்லாம் போடுவாங்க. நாங்கள் ஆக்சுவல் இது வந்து ஷபே பராத் அன்றைக்கி பண்ணுவோம். அவங்க வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. அந்த வருஷ ஃபாத்தியா அன்றைக்கி அவங்க ஞாபகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் பிரியாணி ப்ராசஸ். நைட்டு டின்னர் தான் இது. ஏற்கனவே நோன்பு திறந்து சாப்பிட்டதே வந்து இன்னும் ஜீரணமாகலை. இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிட்லங்க. அப்படி ஆகிடுச்சு. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. நான் வந்து எந்த ஜூஸையுமே குடிக்காதனால நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன். சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ரைட்டாவில் ஃபுல்லாக வெள்ளரிக்காய்லாம் போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டேங்க. என்ன ஆகுதோ பார்க்கலாம், நம்ம ஜூஸ் தான் குடிக்கல, ரைட்டாகவும் சாப்பிடாம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ஒரு பொடி பிடிச்சிட்டேன். எப்போ இவங்க வீட்டுக்கு போனாலும் இவங்க வீட்டு தோட்டத்தில் இருக்க அந்த வாழை மரத்தை வெட்டி அதை இலையாக போட்டு தான் சாப்பிடுவோம். அந்த வாழை இலையில் சாப்பிடும் போது அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடுது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு பாருங்கள் லெக் பீஸ்லாம் வச்சுட்டாங்க. நல்லா இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேங்க. அதனால தான் இவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து ஓடிடுறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய உபசரிப்பு பார்க்குறது. அதெல்லாம் நல்லா இருக்கும். எப்போவுமே வந்து கிடைக்காதுல்ல. கிடைக்கிற போது நம்மளே வந்து அதை அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஜாலியாக என்ஜாய் பண்ணேங்க. நான் என்ஜாய் பண்ணுறத விட என் வீட்டுக்காரர் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஏன்னா அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறோம்ல. நாம் எப்போவுமே நம்ம ஃபேமிலியோடு தானே இருப்போம். அவங்க ஃபேமிலியோடு இருக்கும்போது அவருடைய சந்தோஷத்துக்கு வந்து ஒரு ஈடு இணையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வழியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இஃப்தாரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.